2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை திண்டுக்கல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சக்கரபாணி எப்போது மேடையில் பேசும்போது சொல்கிறார் ஒரு வார்த்தை, நான் நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்றத்திலே என்னை வெல்வதற்கு ஆள் கிடையாது. நீண்ட கால உழைப்பாளி என்று திமுக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே மூத்தவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. வருகிற தேர்தலிலே 2 மூத்தவர்கள் ஐபி செந்தில்குமாருடைய தந்தையார் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் இந்த மேடையில் இருந்து சூழலிக்கிறோம். இது ராமர் ஆளக்கூடிய நரேந்திர மோடியின் சத்தியமாக சொல்கிறோம். 2 நபர்களுக்கும் இனி சட்டமன்றத்தில் இடமே கிடையாது. 2 பேரும் போக மாட்டீங்க. வேற எங்க போவாங்க தெரியுமா? ஓய்வு காலத்தை அவர்கள் சிறையில் கழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆசை. சிறைக்கு அனுப்பணும் நியாயமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் பதவியில் இருந்து பதவியை விட்டு ஒருவர் வெளியே போனா ஆன்மீக துறவியாக போவார். மற்ற எல்லா கட்சிகளிலுமே சரி. ஆனால் காங்கிரஸில் ஒருவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார், சிறையில் இருப்பார். திமுகவில் ஒருவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார், சிறையில் இருப்பார். எதற்காக சக்கரபாணி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் நாங்கள் என்று சொல்கிறோம் என்றால், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை, கடந்த முறை வந்துச்சா பொங்கல் பொருள், அரிசி, வெல்லம் எல்லாம் வந்துச்சா? எப்படி வந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அதுல பொங்கல் பொங்குனீங்களா? கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாயை அதில் ஊழல் செய்யக்கூடிய குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறார் சக்கரபாணி.